ஆண்டவரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துடைய இனிய நாமத்தினாலே உங்களை வாழ்த்துகிறேன், உங்களை வரவேற்கிறேன். இந்த மனமகிழ்ச்சியான இந்த காலை ஆராதனைக்காக கர்த்தருக்கு நன்றி செலுத்துகிறேன். என் அன்பான சகோதர சகோதரிகளையும் தாய் தகப்பன்மார்களையும் பிள்ளைகளையும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஆசீர்வதிக்கிறேன். இந்த நாளிலும் தகப்பன் உடைய வார்த்தையை பிரசங்கிக்கும்படி, தேவனுடைய நாமத்தை மகிமைப்படுத்தும்படி இந்த நாளை காண கர்த்தர் நமக்கு கிருபை கொடுத்திருக்கிறார். என் நாமத்தின் நிமித்தம் 2 அல்லது 3 பேர் கூடி வரும் பொழுது நான் உங்கள் மத்தியில் வந்து உங்களை ஆசீர்வதிப்பேன்னு சொன்ன ஆண்டவர், நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்து நம்மை ஆசீர்வதிப்பதிலே பிரியமுள்ளவராக இருக்கிறார். ஆகையால் இந்த காலை ஆராதனையை கர்த்தருடைய கரத்திலே ஒப்புக் கொடுப்போம், ஜெபிப்போம். மகா பரிசுத்தமும் இரக்கமுள்ள நல்ல ஆண்டவரே, அன்பின் பரலோக பிதாவே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜெபம் கேளும் தகப்பனே, இந்த மனமகிழ்ச்சியான இந்த காலை ஆராதனை உடைய கரங்களில் ஒப்புக் கொடுக்கிறோம். என் அன்பான சகோதர சகோதரிகளையும் தாய் தகப்பன்மார்களையும் பிள்ளைகளையும் விசுவாச குடும்பங்களையும் ஆண்டவரே இந்த யூடியூப் மூலமாக பார்த்து கொண்டிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் நீர் ஆசீர்வதிக்கும்படியாக ஜெபிக்கிறேன். தொடக்க முதல் முடியும் வரை உடைய ஆளுகைக்குள் ஒப்புக் கொடுக்கிறேன். கர்த்தருடைய ஆவியானவருக்குள் ஒப்புக் கொடுக்கிறேன். தேவநாமம் மகிமைப்படட்டும். இயேசுவின் மூலம் ஜெபம் கேளும் அன்பின் பரலோக பிதாவே, ஆமென். தொடர்ந்து நாம் ஒரு பாடலை பாடுவோம். இந்த நாள் வெற்றியின் ஒரு நாளாக கர்த்தர் நமக்கு வைத்திருக்கிறார், ஆசீர்வாதத்தினுடைய நாளாக வைத்திருக்கிறார். ஆகையால் தான் ஆண்டவர் படைத்த வெற்றியின் நாள் இது. ஆண்டவர் படைத்த வெற்றியின் நாளிது, இன்று அது மகிழ்வோம், அக்களிப்போம், அல்லேலூயா பாடுவோம். இன்று அது மகிழ்வோம், அக்களிப்போம், அல்லேலூயா பாடுவோம். அல்லேலூயா தோல்வி இல்லை, அல்லேலூயா வெற்றி உண்டு, அல்லேலூயா தோல்வி இல்லை, அல்லேலூயா வெற்றி உண்டு. ஆண்டவர் படைத்த வெற்றியின் நாளிது, என்று அது மகிழ்வோம், அக்களிப்போம், அல்லேலூயா பாடுவோம். இன்று அது மகிழ்வோம், அக்களிப்போம், அல்லேலூயா பாடுவோம். எனக்கு உதவிடும் எனது ஆண்டவர் என் பக்கம் இருக்கிறார். எனக்கு உதவிடும் எனது ஆண்டவர் என் பக்கம் இருக்கிறார். உலக மனிதர்கள் எனக்கு எதிராக என்ன செய்ய முடியும்? உலக மனிதர்கள் எனக்கு எதிராக என்ன செய்ய முடியும்? தோல்வி இல்லை எனக்கு, வெற்றி பவனி செல்வே. தோல்வி இல்லை நமக்கு, வெற்றி பவனி செல்வோம். ஆண்டவர் படைத்த வெற்றியின் நாளிது, இன்று மகிழ்வோம், அக்களிப்போம், அல்லேலூயா பாடுவோம். இன்று மகிழ்வோம், அக்களிப்போம், அல்லேலூயா பாடுவோம். எனது ஆற்றலும் எனது பாடலும் எனது மீட்புமானார். எனது ஆற்றலும் எனது பாடலும் எனது மீட்புமானார். நீதிமான்களின் சபைகளிலே வெற்றி குரல் ஒலிக்கட்டும். நீதிமான்களின் கூடாரத்தில் வெற்றி குரல் ஒலிக்கட்டும். தோல்வி இல்லை எனக்கு, வெற்றி பவனி
செல்வே, தோல்வி இல்லை நமக்கு, வெற்றி பவனி செல்வோ. ஆண்டவர் படைத்த வெற்றியின் நாளிது, இன்று அகமகிழ்வோ அக்களிப்போ, அல்லேலூயா பாடுவோம். இன்று அகமகிழ்வோம் அக்களிப்போம், அல்லேலூயா பாடுவோம். தள்ளப்பட்ட கல் கட்டிடம் தாங்கிடும் பூனைக்கல்லாயிற்று, தள்ளப்பட்ட கல் கட்டிடம் தாங்கிடும் மூளைக்கல்லாயிற்று. கர்த்தர் செயல் இது, அதிசயம் இது, கைதட்டி பாடுங்களே. கர்த்தர் செயல் இது, அதிசயம் இது, கைதட்டி பாடுங்களே. தோல்வி இல்லை எனக்கு, வெற்றி பவனி செல்வே, தோல்வி இல்லை நமக்கு, வெற்றி பவனி செல்வோ. ஆண்டவர் படைத்த வெற்றியின் நாளிது, இன்று அகமகிழ்வோம் அக்களிப்போம், அல்லேலூயா பாடுவோம். இன்று அகமகிழ்வோம் அக்களிப்போம், அல்லேலூயா பாடுவோம். என்றும் உள்ளது உமது பேரன்பு, என்றும் பறைசாற்றுவே, என்றும் உள்ளது உமது பேரன்பு, என்றும் பறைசாற்றுவே. துன்ப வேளையில் நோக்கி கூப்பிட்டேன், துணையாய் வந்தீரையா. துன்ப வேளையில் நோக்கி கூப்பிட்டேன், துணையாய் வந்தீரையா. தோல்வி இல்லை எனக்கு, வெற்றி பவனி செல்வேன். தோல்வி இல்லை நமக்கு, வெற்றி பவனி செல்வோ. ஆண்டவர் படைத்த வெற்றியின் நாளிது, இன்று அகமகிழ்வோம் அக்களிப்போம், அல்லேலூயா பாடுவோம். இன்று அகமகிழ்வோம் அக்களிப்போம், அல்லேலூயா பாடுவோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆண்டவரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தினாலே உங்களை வாழ்த்துகிறேன், உங்களை வரவேற்கிறேன். எரேமியா 33:3 என்னை நோக்கி கூப்பிடு, அப்பொழுது நீ அறியாததும் உனக்கு எட்டாததுமான பெரிய காரியங்களை நான் உனக்கு செய்வேன் என்று சொன்னார். யோபிலே சொல்லப்பட்டபடி ஆராய்ந்து முடியாத பெரிய காரியங்களை, எண்ணி முடியாத அதிசயங்களையும் அவர் செய்கிறார். நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து எண்ணி முடியாத, ஆராய்ந்து முடியாத பெரிய காரியங்களையும் அதிசயங்களை உங்களுடைய வாழ்க்கையில செய்ய போகிறார். இன்றைக்கு தேவன் உங்களுக்கு வைத்திருக்கிறது ஆசீர்வாதம். நீங்கள் பிறப்பதற்கு முன்பாகவே 1:11 அதினதின் காலத்தில் நேர்த்தியாக செய்து வைத்திருக்கிறார் உங்களுக்கு ஆசீர்வாதம். ஆகையால் சோர்ந்து போகாதிருங்கள், பயப்படாதிருங்கள். அவர் உங்கள் வாழ்க்கையிலே செய்ய நினைத்தது தடைபடாது என்பதை யோபு மாத்திரம் அறிந்திருக்கவில்லை, உங்களையும் கர்த்தர் அறிந்திருக்கும்படி செய்திருக்கிறார். பிரியமானவர்களே, ஆகையால் நீங்கள் வாழ்ந்திருக்க வேண்டும், நீங்கள் செழித்திருக்க வேண்டும், அவருக்கு பிள்ளையாக இருக்க வேண்டும். இயேசு சொன்னார் அல்லவா, நானே வழி, நானே சத்தியம், நானே ஜீவன், என்னை ஒருவனும் பரலோகத்திற்கு வர முடியாது என்று சொன்னார் அல்லவா. அப்படியானால் இந்த பூமிக்குரிய ஆசீர்வாதத்தையும் கர்த்தர் உங்களுக்கு வைத்திருக்கிறார். நீங்கள் விரும்புகிறதை என்னிடத்திலே கேளுங்கள் என்று சொல்லி ஆண்டவர் சாலமோனுக்கு சொன்னார். நீ விரும்புகிறதை என்னிடத்திலே கேள் என்று சொல்லி. ஆகையால் நீங்கள் விரும்புகிற உலக பிரகாரமான ஆசீர்வாதம்,
உலக பிரகாரமான செல்வங்கள், உலக பிரகாரமான தேவைகள் எல்லாவற்றையும் ஆண்டவர் உங்களுக்காக செய்து வைத்திருக்கிறார். அது மாத்திரமல்ல, இன்மை மறுமைக்குரிய காரியங்களை கர்த்தர் உங்களுக்கு வைத்திருக்கிறார். உங்களை எப்படி நடத்த வேண்டும் என்று அறிந்திருக்கிறார். உங்களுடைய கரங்களை பிடித்து நடத்தும்படி அறிந்திருக்கிறார். உன் நினைவுகள் என் நினைவுகள் அல்ல, உன் வழிகளும் என்னுடைய வழிகள் அல்ல என்று சொன்ன ஆண்டவர் அவருடைய வழியிலே, அவருடைய நினைவுகளிலே ஆண்டவர் உங்களை நடத்தப் போகிறார், நடத்தி கொண்டு வருகிறார், நடத்த போகிறார், ஆசீர்வதித்திருக்கிறார், இன்னும் ஆசீர்வாதத்தை கொடுக்க போகிறார், ஆவிக்குரிய பிரகாரமான வளர்ச்சியும் கொடுக்க போகிறார். ஆகையால் பிரியமானவர்களே, எனக்கு அன்பானவர்களே, அவரை நோக்கி பாருங்கள், அவரை நோக்கி பாருங்கள். ஆபத்து காலத்தில் என்னை நோக்கி பார், அப்பொழுது நான் உன்னை விடுவிப்பேன், நீ என்னை மகிமைப்படுத்துவாய். அவர் உங்களை மகிமைப்படுத்தும்படியாக விரும்புகிறார். நீங்கள் கூப்பிடும்படியாக விரும்புகிறார். அவரை நோக்கி கூப்பிடும்படியாக விரும்புகிறார். ஆகையால் வேதத்தில் ஒரு சில வார்த்தைகளை பார்த்து ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிக்கும்படியாக ஜெபிக்கப் போகிறேன். இதை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் கர்த்தர் ஆசீர்வதிப்பார். சோர்ந்து போகாதுங்க. சங்கீதம் 118 22-23 இந்த 2 வசனங்களிலும் தாவீது தன்னுடைய வாழ்க்கையில சொன்ன வார்த்தை என்னவென்று சொன்னால், இதனுடைய தேங்க்ஸ் கிவிங் ஃபார் த லார்ட்ஸ் சால்வேஷன், தேங்க்ஸ் கிவிங் ஃபார் த லார்ட்ஸ் சால்வேஷன். கர்த்தர் நமக்காக கொடுத்த வெற்றி, கர்த்தர் நம்மை கொண்டு என்ன செய்ய போகிறார் என்ற காரியத்தை இந்த 118ஆம் சங்கீதத்திலே ஆண்டவர் சொல்லியிருக்கிறார். ஆகையால் தான் தேங்க்ஸ் கிவிங் ஃபார் த லார்ட் சால்வேஷன், ரட்சிப்பு அவரை அன்றி இல்லவே இல்லை. ஆகையால் பிரியமானவர்களே, வேதம் சொல்கிறது, வீடு கட்டுகிறவர்கள் ஆகாதென்று தள்ளின கல்லே மூளைக்கு தலைக்கல்லாக ஆயிற்று. அது கர்த்தராலே ஆயிற்று. அது நம்முடைய கண்களுக்கு ஆச்சரியமாக இருக்கிறது. In English Bible says the word, I will praise thee, though hast hurt me, and art become my salvation. The stone which the builders refused is become the head stone of the corner. Builders refused, வீடு கட்டுகிறவர்கள் ஆகாதென்று தள்ளின கல்லே மூளைக்கு தலைக்கல்லாக மாறிற்றார். இது எப்படி மாறும்? இது கர்த்தராலே நடக்கும் பிரியமானவர்களே. ஏனென்று சொன்னால், ஆண்டவராக இயேசு கிறிஸ்து தம்முடைய ஜனத்திற்காக வந்தார், இந்த உலக மக்களுக்காக வந்தார். ஆனால் அவரை தன்னுடைய சொந்த ஜனங்களை புறக்கணித்தார்கள். தன்னுடைய சொந்த ஜனமே ஏற்றுக்கொள்ளவில்லை. ஆனாலும் யார் எங்கே தள்ளப்பட்டாரோ, எங்கே தள்ளப்பட்ட கல்லாக இருந்தாரோ, அங்கேயே அவர் சபைக்கு தலைக்கல்லாக மாறினார். நமக்காக கல்வாரி சிலுவையை சுமந்தவர். சிலுவை என்பது அது ஒரு சாபத்தினுடைய சின்னம், கொடியவர்கள் சுமக்கிற, குற்றவாளிகள் சுமக்கிற சின்னம். ஆனால் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து உனக்காகவும் எனக்காகவும் அந்த கல்வாரி சிலுவையை சுமந்தபடினால் இன்றைக்கு அந்த சிலுவை வெற்றியின் சின்னமாக இருக்கிறது. நமக்கு ஒவ்வொருவருக்கும், அவரை நோக்கி பார்க்கிற ஒவ்வொரு முகங்களுக்கும் அது வெற்றியின் சின்னமாக இருக்கிறது. ஆகையால் கிறிஸ்துவ வாழ்க்கை என்பது தோல்வி அல்ல, அது வெற்றி உள்ள வாழ்க்கையாக இருக்கிறது. பிரியமானவர்களே, எப்படி தள்ளப்பட்ட கல்லாக இருந்த இயேசுவை சபைக்கு தலையை கல்லாக மாற்றினார். வீடு கட்டுறவர்களை நாம் பார்க்கிறோம். வீடு கட்டும் பொழுது ஒருவேளை கல் கூட நல்லா தான் இருக்கலாம், சில கல் நல்லா இருக்காது. அது கட்டுறவங்கள்ட்ட நம்ம கேட்டோம்னாக்க அது சரியாக வேகலை,
அது சரியான ஒரு சைஸ் வரல, ஆகையால் இந்த கட்டடத்துக்கு அது ஏற்ற கல்லாக இருக்காது அப்படின்னு சொல்லி நம்ம முன்னாடியே அந்த கல்லை செங்கல்ல வெட்டி வெட்டி கீழே போடுவோம். இது நம்ம பார்ப்போம், வேஸ்ட் பண்ணுவோம். அவனுக்கு எடுத்த கல்லை மட்டும் எடுத்து வீடை கட்டிகிட்டு இருப்பான். வீட்டை கட்டிப்பா, கல்யாணத்தை பண்ணிப்பாருன்னு சொல்லுவாங்க. அப்படி வீடை கட்டும் பொழுது அவனுக்கு ஆகாத என்ற தல்லை தூக்கி போடும்பொழுது அதே ஒரு குவியலாக மாறிவிடும். ஆனால் கடைசியில் பார்த்தீங்கன்னா அந்த மூளைக்கு கல் தேவைப்படுகிறது. அப்போ ஒரு கல் எடுக்கிறாரு, அதை எடுத்து அங்கே வைக்கிறார். எதை வேண்டாம்னு சொல்லி ஒதுக்குனானோ வீடு கட்டுற அந்த பில்டர்ஸு அதே கல்லை கொண்டு அந்த வீட்டை கட்டி முடிக்கிறான். இன்றைக்கு இந்த சமுதாயத்தில் எல்லாரும் தள்ளப்பட்டவர்கள் தான், புறக்கணிக்கப்பட்டவர்கள் தான். ஏழை எளிய மக்கள், படிப்பில்லாத மக்கள், வசதி இல்லாத மக்கள், பாவத்திலே வாழ்கிற மக்கள், கடன் பிரச்சனையிலே வாழ்கிற மக்கள், நாளைய தினத்திற்கு என்ன செய்ய வேண்டும் என்று அங்கலாய்க்கிற மக்கள், எதிர்காலம் எப்படி இருக்கும் என்று கண்ணீர் விட்டு கொண்டிருக்கிற மக்களுக்குத்தான் ஆண்டவர் சொல்கிற வார்த்தை, நீ தள்ளப்பட்ட கல்லாக இருக்கலாம், சமுதாயத்தினால் உறவுகளால் தள்ளப்பட்ட கல்லாக இருக்கலாம், உன்னை வேண்டாம் என்று வெறுத்து தள்ளி இருக்கலாம், உன்னை தனிமைப்படுத்தி அகற்றி இருக்கலாம். ஆனால் இன்றைக்கு ஆண்டவர் சொல்கிறார், இந்த தள்ளப்பட்ட கல்லை மூளைக்கு தலைக்கல்லாக நான் மாற்றப் போகிறேன். உங்களை நான் ஆசீர்வதிக்க போகிறேன், உங்களை நான் உயர்த்த போகிறேன், உங்களை செல்வ சீமானாக மாற்றப் போகிறேன், பரிசுத்தமுள்ள ஒரு ஜாதியாக உங்களை மாற்றப் போகிறேன். இது தேவனால் கூடும், மனிதர்களால் கூடாததுதான், ஆனால் தேவனால் கூடும். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவினால் ஆகாத காரியம் ஒன்றுமே கிடையாது. இந்த வேதத்தில் 66 புத்தகம் இருக்கிறது. இந்த 118ஆம் சங்கீதம் 8ஆம் வாக்கியம் என்ன சொல்கிறது? மனுஷனை நம்புவதை பார்க்கிலும் கர்த்தரின் பேரில் பற்றுதலாய் இருப்பதே நலம். மைய ஒரு வேத பகுதி இது. 66 புத்தகத்தில் இந்த ஒரு வார்த்தை நடு மையமாக இருக்கிறது. பிரியமானவர்களே, அந்த நடு மையமாக இருக்கிற வார்த்தையை எப்படி சொல்லியிருக்கிறாரு? மனுஷனை நம்புவதை பார்க்கிலும் கர்த்தரின் பேரில் பற்றுதலாக இருப்பதே நலம். அப்ப பாருங்க, அப்ப நமக்காக, உங்களுக்காக, இந்த உலக மக்களுக்காக, தம்மை நோக்கி பார்க்கிறவர்களுக்காக, தம்மை விசுவாசிக்கிறவர்களுக்காக அவர் அதிசயங்களை செய்து கொண்டே இருக்கிறார். ஆகையால்தான் 1ஆம் வசனம் சொல்கிறது, கர்த்தரை துதியுங்கள், அவர் கிருபை என்றும் உள்ளது. அவர் கிருபை என்றும் உள்ளது என்று இஸ்ரவேல் சொல்வதாக, அவர் கிருபை என்றும் உள்ளது என்று ஆரோனின் குடும்பத்தார் சொல்வதாக, அவர் கிருபை என்றும் உள்ளது என்று கர்த்தருக்கு பயப்படுகிறவர்கள் சொல்வார்களாக. நெருக்கத்திலிருந்து கர்த்தரை நோக்கி கூப்பிட்டேன், கர்த்தர் என்னை கேட்டருளி விசாலத்திலே என்னை வைத்தார். கர்த்தரின் பட்சத்தில் இருக்கிறார், நான் பயப்படேன், மனுஷன் எனக்கு என்ன செய்வான்? கர்த்தரின் பட்சத்தில் இருக்கிறார். ஆண்டவர் உங்கள் பக்கத்தில் இருக்கிறார், அவர் உங்களுடைய வலது பாரிசத்தில் இருக்கிறார். அப்படியானால் மனுஷன் என்ன செய்வான்? மனுஷனை நம்புவதை பார்க்கிலும் கர்த்தரின் பேரில் பற்றராயிருங்கள். இயேசு வாழ்கிற நாட்களில் மனுஷ தயவிலும் தேவ கிருபையிலும் வாழ்ந்தார் என்று வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. மனுஷர் தயவு தேவை, ஆனால் நம்ப தகுந்தவர்கள் அல்ல என்று வேதம் சொல்கிறது. ஆகையால்தான் எனக்கு அனுகூலம் பண்ணுகிறவர் நடுவில் கர்த்தர் என் பட்சத்தில் இருக்கிறார், என் சத்துருக்களின் சரிகட்டுதலை காண்பேன். அப்ப ஆண்டவர் எப்படியெல்லாம் தம் பிள்ளைகளை நேசிக்கிறார், எப்படியெல்லாம் இந்த பூமியில் நடத்தி கொண்டு வருகிறார், எப்படியெல்லாம் அன்பு செலுத்துகிறார், எப்படிலாம் நமக்கு உதவி செய்கிறார், அதை மறந்து போகாதீங்க. அவர் உங்கள் பட்சத்தில் தான் இருக்கிறார், ஆண்டவர் உங்களுக்கு கூட தான் இருக்கிறார். ஆகையால் தள்ளப்பட்ட கல்லை எப்படி தலைக்கு மூளைக்கல்லாக மாற்றினாரோ, இந்த சமுதாயத்தில் நீங்கள் இருக்கிற இடத்துல, நீங்கள் வாழ்கிற இடத்துல, நீங்கள் போகிற இடத்துல கர்த்தர் உங்களை தலையாக வைப்பார், உங்களை ஆசீர்வதிப்பார், உங்களை உயர்த்துவார்.
உங்களுக்கு பெரிய காரியங்களை கர்த்தர் செய்து முடித்திருக்கிறார் என்பதை மறந்து போகாதீர்கள். சந்தோஷமாயிருங்கள். வேதம் சொல்கிறது, மத்தேயு 21ஆம் அதிகாரம் 42ஆம் வசனத்திலிருந்து, இயேசு அவர்களை நோக்கி, வீடு கட்டுகிறவர்கள் ஆகாதென்று தள்ளின கல்லே மூளைக்கு தலைக்கல்லாயிற்று, அது கர்த்தரால் ஆயிற்று, அது நம்முடைய கண்களுக்கு ஆச்சரியமாய் இருக்கிறது என்று நீங்கள் வேதத்தில் ஒரு காலம் வாசிக்கவில்லையா? அப்ப பாருங்க, ஆகாதென்று வீடு கட்டுகிறவர்கள் ஆகாதென்று தள்ளின கல்லே மூளைக்கு தலைக்கல் ஆயிற்று, அது கர்த்தரால் ஆயிற்று. என் தேவனால் எல்லாம் கூடும், மனுஷரால் கூடாததுதான். ஆகையால் பிரியமானவர்களே, அவர் உங்களை ஆசீர்வதிப்பது மாத்திரமல்ல, ஆகையால் தேவனுடைய ராஜ்யம் உங்களிடத்தில் நீக்கப்பட்டு அதற்கேற்ற கனிகளை தருகிற ஜனங்களுக்கு கொடுக்கப்படும். இந்த கல்லின் மேல் விழுகிறவன் நொறுங்கி போவான், இது எவன் மேல் விழுமோ அவனை நசுக்கி போடும் என்று நான் உங்களுக்கு சொல்கிறேன் என்றார். இந்த கல், ஹல்லேலூயா. ஆகையால் வேதம் என்ன சொல்றது? இந்த கல்லில் மோதுகிறவன், இந்த கல் எவன் மீது விழுகிறதோ, பாருங்க வேதம் எப்படி ஆண்டவர் உங்க மேல வச்சிருக்காரு தெரியும். எனக்கு அன்பானவர்களே, உங்களுக்கு விரோதமாக உருவாக்கப்படுகிற எந்த ஆயுதம் வாய்க்காது. பில்லி சூரியமா இருக்கட்டும், மந்திரமா இருக்கட்டும், தந்திரமா இருக்கட்டும், வன்கண்களா இருக்கட்டும், பொறாமையான ஆவிகளாக இருக்கட்டும், வான மண்டலத்திற்கு ஆவியா இருக்கட்டும், ஆண்டவர் சொல்றார், இந்த கல்லின் மேல் மோதுகிறவன் சிதறடிக்கப்படுவான். இந்த கல் யார் மீது விழுகிறதோ அவர்கள் நொறுங்கி போவார்களாம். அப்ப மூளைக்கு தலைக்கல்லாக மாற்றுவது மாத்திரமல்ல, உங்களை எவ்வளவு ஒரு பிரிவிலேஜை கொடுக்கிறார் பாரு, அதிகாரத்தை கொடுக்கிறார் பாரு. இந்த உலகத்தினுடைய அதிபதி இடத்தில் வருகிறான், இடத்தில் ஒன்றுமே இல்லைன்னு ஆண்டவர் சொன்னார். காரணம் என்ன? பிசாசுக்கு எதிர்த்து நிற்கக்கூடிய வல்லமை ஆண்டவர் கொடுத்திருக்கிறார். உங்களை அப்படித்தான் வைத்திருக்கிறார். எதை குறித்தும் பயப்படாதிருங்கள், கலங்காதிருங்கள், தேவனிடத்தில் விசுவாசமாயிருங்கள், என்னிடத்திலும் விசுவாசமாக இருங்கள் என்று ஆண்டவர் சொன்னார். பிரியமானவர்களே, எபேசியர் 2ஆம் அதிகாரம் 20-21, அப்போஸ்தலர் தீர்க்கதரிசிகள் என்பவருடைய அஸ்திபாரத்தின் மேல் கட்டப்பட்டவர்களாய் இருக்கிறீர்கள், அதற்கு இயேசு கிறிஸ்து தாமே மூளைக்கல்லாய் இருக்கிறார். அல்லேலூயா. அப்போஸ்தலர் தீர்க்கதரிசிகள் என்பவருடைய அஸ்திபாரத்தின் மேல் கட்டப்பட்டவர்களாக இருக்கிறீங்க. நீங்கள் அஸ்திபாரத்தின் மேல் கட்டப்பட்டிருக்கிறீங்க. யார் மேல கட்டப்பட்டிருக்கிறீங்க? அப்போஸ்தலர் தீர்க்கதரிசிகள் என்பவருடைய அஸ்திபாரத்தின் மேல். அதற்கு இயேசு கிறிஸ்து தாமே மூளைக்கல்லாய் இருக்கிறார். அவர் மேல் மாளிகை முழுவதும் இசைவாய் இணைக்கப்பட்டு கர்த்தருக்குள் பரிசுத்த ஆலயமாக எழும்புகிறது. அவர் மேல் நீங்களும் ஆவினாலே தேவனுடைய வாசஸ்தலமாக கூட்டி கட்டப்பட்டு வருகிறீர்கள். அப்ப இந்த கல்லை ஆண்டவர் என்ன பண்றாரு? இது மூளைக்கு தலைக்கல் மாத்திரமல்ல, இதை ஆண்டவர் ஒரு பெரிய காரியத்திற்கு உங்களை தெரிந்து கொண்டிருக்கிறார், விசேஷித விதமாக தெரிந்து கொண்டிருக்கிறார். ஆகையால் அவர் மேல் மாளிகை முழுவதும் இசைவாய் இணைக்கப்பட்டு கர்த்தருக்குள் பரிசுத்த ஆலயமாக எழும்புகிறீர்கள். அப்போ ஆண்டவர் என்ன பண்ணுறாருங்க? இந்த கல்லை ஆலயமாக மாத்திரமல்ல, பரிசுத்த ஆலயமாக ஆண்டவர் மாற்றுகிறார். வேதம் சொல்கிறது, நீங்களே தேவனுடைய ஆலயமாக இருக்கிறீர்கள், நீங்களே தேவனுடைய ஆலயமாக இருக்கிறீர்கள். ஒரு ஆலயத்தை கெடுத்தால் தேவன் அவனை கெடுத்து போடுவார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஏசாயா பார்க்கிறோம், 28ஆம் அதிகாரம் 16ஆம் வசனத்தில் என்ன சொல்லப்பட்டிருக்கிறது? 28:16, ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம். ஆதலால் கர்த்தராகிய ஆண்டவர் உரைக்கிறதாவது, இதோ அஸ்திபாரமாக ஒரு கல்லை நான் சீயோனில் வைக்கிறேன், அது பரீட்சிக்கப்பட்டதும் விலையேறப்பட்டதும் திட அஸ்திபாரம் உள்ள மூளைக்கல்லாய் இருக்கும்.
விசுவாசிக்கிறவன் பதறான். அல்லேலூயா. வேதம் என்ன சொல்றது? ஏசாயா தீர்க்கதரிசி மூலமாக, ஆதலால் கர்த்தராகிய ஆண்டவர் உரைக்கிறதாவது, இதோ அஸ்திபாரமாக ஒரு கல்லை நான் சீயோனில் வைக்கிறேன். நான் பரலோகத்தில் வைக்கிறேன். சீயோன் பரலோகம், பரதேசி. இந்த சீயோன்ல பரலோகத்தில் ஆண்டவர் இருக்கிற இடத்தை சுட்டி காட்டுகிறது. ஆகையால் அஸ்திபாரம் ஒரு கல்லை நான் சீயோனில் வைக்கிறேன். அந்த கல் பரீட்சிக்கப்பட்டதும் விலையேற பெற்றதும் திட அஸ்திபாரம் உள்ள மூலைக்கல்லாய் இருக்கும். இது ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை குறிக்கிற ஒரு வார்த்தையாக இருக்கிறது. பிரியமானவர்களே, இயேசு கிறிஸ்து இந்த பூமியில வாழும் பொழுது அவர் பரீட்சிக்கப்பட்டார். அவர் விலையேற பெற்றவராக இருந்தார். திட அஸ்திபாரம் உள்ள மூலைக்கல்லாய் இருந்தார். அவர் மீது விசுவாசிக்கிறவன் பதறான். ஆண்டவர் மீது ஏன் விசுவாசம் வைக்க சொல்றாருன்னா, நம்மை பாடுகளை சுமந்தவர், பரீட்சிக்கப்படப்பட்டார். எத்தனை சோதனைகளை அவர் தாங்கினார் வாழ்க்கையில், எத்தனை கஷ்டங்களை தாங்கினார், எத்தனை நிந்தைகளை தாங்கினார். பரீட்சை அவருக்கு அப்படித்தான் வந்தது. ஆனாலும் பிரியமானவர்களே, பிதாவுடைய ஒரே பேரான குமாரனாக இருந்தபடியினாலும் விலையேற பெற்றதாக அவரை பார்க்கும் பொழுது அவர் அற்புதங்கள் அதிசயங்களை செய்கிறவர். அவரை பார்த்த முகங்கள் பிரகாசமாக மாறினது என்று வேதம் சொல்கிறது. நம்மை பிரகாசிக்கிற பண்ணுகிறவர் கர்த்தர். நீங்களே உலகத்துக்கும் வெளிச்சமாக இருக்கிறேன் என்று சொன்ன கர்த்தர். யார் மூலமாக இது வந்தது? நம்முடைய ஏழ்மை, தரித்திரம், நம்முடைய பாடுகள், நிந்தைகள், அவமானங்கள், கஷ்டங்கள், பாவங்கள், கடன் பிரச்சனைகள், நம்மை தள்ளி வைத்தவர்கள், நம்மை வெறுத்தவர்கள், இவர்கள் மத்தியில கர்த்தர் நம்மை எப்படியெல்லாம் உயர்த்தி வைத்தார், எப்படியெல்லாம் ஆசீர்வதித்தார். எனக்கு பிரியமானவர்களே, அவரை போல ஒரு தெய்வம் இல்லை. ஏன்னா அவர் பண்ணப்பட்டார். பண்ணது மாத்திரமல்ல, அஸ்திபாரம், அவருடைய அஸ்திபாரம் பிதாவினுடைய சித்தம். அப்படியானால் நம்முடைய அஸ்திபாரம் எப்படி இருக்கு? நம்ம சோதிக்கப்படும் போது நமக்கு உதவி செய்கிறாரு. நம்முடைய வாழ்க்கையில நாம் யார் மீது அஸ்திபாரம் வைத்திருக்கிறோம்? ஆண்டவராக இயேசு கிறிஸ்து மீது அஸ்திபாரம் வைத்திருக்கிறோமா? அந்த விலையேற பெற்ற அவர் எப்படி ஐஸ்வர்யனாக இருந்தாரோ அதுபோல தம்முடைய பிள்ளைகளையும் வைத்திருக்கிறார். அது சீயோனிலே வைக்கப்பட்ட கல். அந்த கல் மீது, இயேசு என்ற அந்த கல் மீது விசுவாசிக்கிறவன் பதறான். யாரும் பதற தேவையில்லை, பயப்பட தேவையில்லை. உங்கள் காரியம் மாறுதலாக முடியும். நீதிமானுக்கு ஒரு கேடு வராது பிரியமானவர்களே. ஆகியால் சந்தோஷமாக இருங்கள். ஏனென்றால் அவர் பரீட்சிக்கப்பட்ட ஒரு கல், விலையேற பெற்ற கல், பிதாவினுடைய அஸ்திபாரத்தில் போடப்பட்ட கல். ஆகியால் அந்த கல் மீது விசுவாசம் வைக்கிற நீங்கள் பதறக்கூடாது. அவர் உங்களுக்கு நன்மையை தான் செய்வார். ஒரு நாளும் தீமை செய்வார். ஒரு நாளும் தீமை செய்கிற ஆண்டவர் இல்லை நம்முடைய ஆண்டவர். அவர் நன்மை செய்கிறவராகவே சுற்றி திரிந்தவராக இருக்கிறபடியினால் உங்கள் நம்பிக்கை ஒரு நாளும் வீண் போகவே போகாது பிரியமானவர்களே. 1 பேதுரு 2ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்திலிருந்து பார்க்கிறோம். மனுஷரால் தள்ளப்பட்டதாயினும் தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்டதும் விலையேற பெற்றதுமாய் இருக்கிற ஜீவன் உள்ள கல்லாகி அவரிடத்தில் சேர்ந்தவர்களாகிய நீங்கள். அப்ப ஜீவன் உள்ள கல்லாகி அவரிடத்தில் சேர்ந்தவர்களாகி நீங்கள் ஜீவன் உள்ள கற்களைப் போல ஆவிக்கேற்ற மாளிகையாகவும் இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் தேவனுக்கு பிரியமான ஆவிக்கேற்ற பலிகளை செலுத்தும்படிக்கு பரிசுத்த ஆசாரிய கூட்டமாகவும் கட்டப்பட்டு வருகிறீர்கள். அந்தபடியே இதோ தெரிந்து கொள்ளப்பட்டதும் விலையேற பெற்றதுமாய் இருக்கிற மூலைக்கல்லை சீயோனில் வைக்கிறேன், அதன் மேல் விசுவாசமாய் இருக்கிறவன் விற்கப்படுவதில்லை என்று வேதத்தில் சொல்லி இருக்கிறதே. ஆகையால் விசுவாசிக்கிற உங்களுக்கு அது விலையேற பெற்றது. கீழ்ப்படியாமல் இருவர்களுக்கோ வீட்டை கட்டுகிறவர்கள் தள்ளப்பட்ட பிரதான மூலைக்கல்லாகிய அந்த கல் இடறலுக்கு ஏதுவான கல்லும் விழுவதற்கு ஏதுவான கண்மலையுமாயிற்று. ஹல்லேலூயா. கண்மலையாகிய கிறிஸ்து உங்கள் அஸ்திபாரம் கண்மலையிலே போடப்பட்டிருக்கிறது. ஆகையால் உங்களை கர்த்தர் ஒரு நாளும் கைவிடவே மாட்டார்.
ஏன் சொல்கிறாருன்னா, விசுவாசிக்கிறவன் வெட்கப்படுவதே கிடையாது என்று வேதத்தில் சொல்லி இருக்கிறதே. ஆகையால் பிரியமானவர்களே, சந்தோஷமாக இருங்க, மகிழ்ச்சியாக இருங்க. ஏனென்று சொன்னால் கர்த்தர் அவர் செய்ய நினைத்தது ஒரு நாளும் உங்களுடைய வாழ்க்கையில் தடைபடவே படாது. வேதம் சொல்கிறது 1 சாமுவேல் 17ஆம் அதிகாரம் 40ஆம் வசனம், தன் தடியை கையிலே பிடித்து கொண்டு ஆற்றில் இருக்கிற 5 குழாங்கற்களை தெரிந்தெடுத்து அவைகளை மேய்ப்பதற்குரிய தன்னுடைய அடைப்பையிலே போட்டு தன் கவனை தன் கையிலே பிடித்து கொண்டு அந்த பெலிஸ்தேன் அண்டைக்கு போனான். தாவீதுடைய வாழ்க்கையில் பார்க்குறோம், ஆடுகளை மேய்த்து கொண்டிருந்தார். ஒரு முறை சிங்கம் வந்தது, ஒரு முறை கரடி வந்தது. எல்லாவற்றையும் வெற்றி கொள்ள கர்த்தர் அவருக்கு பலன் கொடுத்தார், உதவி செய்தார். அது மாத்திரமல்ல, அங்கே 5 குழாங்கற்களையும் அவருடைய இந்த மேய்ப்பற்குரிய தன்னுடைய அடைப்பையிலே போட்டு தன் கவனை தன் கையிலே பிடித்து கொண்டு அந்த பெலிஸ்தீனுடைய போனார். இந்த பெலிஸ்தீன், பிரியமானவர்களே, அவனுடைய உயரம் 9.9 இன்ச்சு. அப்போ எவ்வளோ உயரமாக இருப்பான். அப்படியாப்பட்ட ஒரு மனுஷனை ஒரு கல்லை கொண்டு வீழ்த்துகிறான் என்று சொன்னால் அதனுடைய ரகசியம் என்ன தெரியுங்களா? ஏனென்றால் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தனக்கு வாழ்க்கையில் பெரிய ஒரு வெற்றியை தாவீதுக்கு தேடி கொடுத்தார். ஏன்னு சொன்னால் அவர் இருக்கிறவராகவே இருக்கிறார். நான் நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவராக இருக்கிறார். அவருக்குள் அந்த விசுவாசம் இருந்தது. அந்த கல்லுக்குள் அந்த விசுவாசம் ஏனென்று சொன்னால் அந்த விசுவாசத்துடைய கல் எதிரின் மீது அது படரும் பொழுது, அடிக்கும் பொழுது, எப்பேற்பட்ட ஒரு எதிராளியாக இருந்தாலும் அவன் வீழ்த்தப்படுகிறான் என்பதுதான் உண்மை. ஏனென்றால் உங்கள் விசுவாசம் தேவன் பேரில் இருக்கு, நம்முடைய விசுவாசம் இயேசுவின் பேரில் இருக்கு. அந்த விசுவாசத்தை அவர் பேரில் வைத்து நாம் காரியங்களை நடப்பிக்கும் பொழுது அங்கே ஒரு அதிசயம் நடக்கிறது, ஒரு வெற்றி நடக்கிறது. பிரியமானவர்களே, 5 என்று சொல்லும் பொழுது அது 5 ஆகமங்களை குறிக்கிறது. 5 என்றால் கிருபையை குறிக்கிறது. எனக்கு அன்பானவர்களே, 5 காயங்கள் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து பட்ட 5 காயங்களை குறிக்கிறது. 5 என்றால் ஒரு ஞாபகம் வருது எனக்கு. விளையாடும் பொழுது, ஃபுட்பால் விளையாடும் போது எனக்கு சொல்லுவாங்க, என்ன சொல்லுவாங்க, ஒரு மனுஷனுக்கு 5 இருக்கணும்யா அப்படின்வாங்க. என்ன 5னாக்க, 1 ஸ்பீடு, 2வது ஸ்ட்ரென்த்து, 3வது ஸ்டெமினா, 4வது ஸ்கில்ஸ், 5வது வித் சென்ஸ். இந்த 5 ஒரு மனிதனுக்குள் இருக்குமானால் நிச்சயமாக அவன் பெரிய காரியங்களை செய்ய முடியும். அவன் விசுவாசிக்கிறதுல வெற்றி கொள்ள முடியும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் எனக்கு அன்பானவர்களே, எனக்கு பிரியமானவர்களே, எனக்கு இந்த 5 எதை குறிக்கிறதுன்னு சொன்னால் ஆண்டவருக்குள் வேகமாக செயல்படக்கூடிய காரியம், ஆண்டவர் நமக்கு கொடுக்கிற பலத்தோடு செயல்படக்கூடிய காரியம். உன் பலவீனத்திலே என் பலன் சொன்னார் இல்லைங்களா? முதல்ல ஸ்பீடு, 2வது பலன், 3வது தன்னுடைய வாழ்க்கையில் என்ன சொன்னார்? ஸ்டெமினான்னு சொன்னார். ஸ்டெமினா என்பது தாங்கக்கூடியது. சோதனையை சகிக்கிற மனுஷன் பாக்கியவான் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. தாவீதை ஆண்டவர் சொல்றார், நீதிமான்களுக்கு அநேக சோதனை, ஆனாலும் அவை எல்லாவற்றிலும் நின்று கர்த்தர் விடுதலை கொடுக்கிறார் அல்லவா? காரணம் என்ன? அதை தாங்கும்படியாத அந்த ஸ்டெமினா, அந்த பலன், ஆண்டவர் கொடுக்கிற பலன், சகிப்புத்தன்மை, வாழ்க்கையிலே சகிப்புத்தன்மை. ஹல்லேலூயா! வேகமாக ஆண்டவருக்குள் செயல்படக்கூடிய காரியம், ஆண்டவர் கொடுக்கிற பலத்தோடு செயல்படக்கூடிய காரியம். தமக்கு விரோதமாக செயல்படுகிற காரியங்களிலே கொஞ்சம் சகித்து கொள்ள வேண்டும் என்று ஆண்டவர் விரும்புகிறார். வேதத்தை வாசிப்பதிலும் தியானிப்பதிலும் ஜெபிப்பதிலும் ஏழை எளிய மக்களுக்கு செய்கிற நன்மைகளை எல்லாவற்றையும் ஆண்டவர் அறிந்திருக்கிறார். திஸ் இஸ் ஃபார் த ஸ்கில்ஸ். வரங்கள், பாடல்கள் எல்லாம் உனக்கு ஆண்டவர் கொடுத்திருக்கார். பெரிய காரியங்களை கொடுத்திருக்கார். பலவிதமான ஸ்கில்ஸ் ஆண்டவர் கொடுத்திருக்காரு.
பலவிதமான திறமைகளை ஆண்டவர் உனக்கு கொடுத்திருக்கிறார். பலத்தினாலே மாத்திரமல்ல, பராக்கிரமத்தினாலே மாத்திரமல்ல, என்னுடைய ஆவினாலே ஆகும் என்று சொன்னார். சகேயு முன்னாக ஓடினான். அவன் ஓடினான். இயேசு எப்படிப்பட்டவரோ என்று வகை தேடினான். முன்னாக ஓடினான். காட்டத்தி மரத்தில் ஏறினான். அவருடைய விசுவாசம் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை தன் பக்கம் இழுத்தது. சகேயுவே இறங்கி வா, நான் உன் வீட்டிலே தங்க வேண்டும் என்று சொல்லும் பொழுது சகேயு சொன்ன காரியம், நான் யாரிடமாவது அநியாயமாக பெற்றது உண்டானால் அது நாளத்துணையாக நான் கொடுத்து விடுகிறேன் என்று சொன்னார். அப்பொழுது இயேசு சொல்கிறார், நான் உன் வீட்டில் தங்க வேண்டும் என்று. திஸ் இஸ் ஃபார் த ரிப்பெண்டன்ட். இதுதான் மனம் திரும்புதல். பிரியமானவர்களே, செயல்பாடு. அப்போ அந்த ஸ்கில்ஸ் என்று சொல்லும் பொழுது வரங்கள் ஆண்டவர் கொடுக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. வித் சென்ஸ். when to speak, where to speak, where not to speak. எப்பொழுது பேச வேண்டும், எப்பொழுது பேசக்கூடாது, எதை செய்ய வேண்டும், எதை செய்யக்கூடாது என்ற ஞானத்தையும் ஆண்டவர் கொடுக்கிறார். உங்களை வெற்றி சிறக்க பண்ணுகிறார். 5 குழாங்களுக்குள்ள அந்த வார்த்தை அதுதான் பிரியமானது. 5 குழாங்கள். ஒருவேளை 5 சகோதரர்களுக்காக அது எடுத்து வைக்கப்பட்டிருக்கலாம். மீதி 4 சகோதரர்களுக்காக 4 குழாங்களை எது உபயோகப்படுத்த வேண்டியதாக இருக்கலாம். ஆனால் 5 அது வெற்றி, உங்களுடைய வாழ்க்கையில் வெற்றியை கொண்டு வரும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஸ்பீட், ஸ்ட்ரென்த், ஸ்டெமினா, ஸ்கில்ஸ் வித் சென்ஸ். ஆண்டவர் சொன்னார்கள், எண்ணத்தை சம்பாதித்தாலும் புத்தியும் ஞானத்தையும் சம்பாதித்துக்கொள். அது உன்னை காப்பாற்றும். அது உனக்கு ஆசீர்வாதத்தை கொண்டு வரும் என்று சொன்னார். ஆகையால் தான் எனக்கு பிரியமானவர்களே, தாவீதை கர்த்தர் ஆசீர்வதித்தார். தாவீதை கர்த்தர் ஆசீர்வதித்தார். ஏசாயா 22ஆம் அதிகாரம். ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். ஏசாயா 22 22, 23ஆம் வசனம். தாவீதுடைய வீட்டின் திறவுகோலை அவன் தோளின் மேல் வைப்பேன். ஒருவரும் பூட்டக்கூடாதபடிக்கு அவன் திறப்பான், ஒருவரும் திறக்கக்கூடாதபடிக்கு அவன் பூட்டுவான். அவனை உறுதியான இடத்திலே ஆணியாக கடவுவேன். அவன் தன் தகப்பன் வீட்டுக்கு மகிமையான சிங்காசனமாயிருப்பான். ஆகையால் தான் தாவீதை கர்த்தர் ஆசீர்வதித்தார். ஏனால் தாவீதும் தன் குடும்பத்தாரால் தள்ளப்பட்டுதான் இருந்தான். ஒன்றுமே உதவாதவர்கள் தான் ஆடு மேய்ப்பார்கள், ஒன்றுமே உதவாதவர்கள் தான் மாடு மேய்ப்பாங்க. இப்படி தான் இருந்தது வரலாறு. ஆனால் அப்படிப்பட்ட சூழ்நிலையிலும் கர்த்தர் தள்ளப்பட்ட கல்லாக இருந்த தாவீதை எடுத்து ராஜாவாக மாற்றினார், செல்வ சீமானாக மாற்றினார். அந்த பரலோகத்தினுடைய ஆசீர்வாதத்தினுடைய திறவுகோலை தாவீது கொடுத்தார். ஆகையால் தான் தாவீதுக்கு அருளிலே அந்த நிச்சயமான கிருபையை நான் உங்களுக்கு கொடுத்திருக்கிறேன், நான் ஆசீர்வதிப்பேன். ஆண்டவராக இயேசு கிறிஸ்து தாவீதுடைய சந்ததியில தான் வந்தார். மறந்து போகவே போகாதீங்க. வேதத்திலே சொல்லப்பட்ட வார்த்தைகள் உண்மை உள்ள வார்த்தைகள், ஜீவன் உள்ள வார்த்தைகள். மறந்து போகவே போகாதீங்க. எனக்கு பிரியமானவர்களே, கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். நீங்கள் மேன்மேலும் உயர்த்தப்படுவீங்க, மேன்மேலும் ஆசீர்வதிக்கப்படுவீங்க. நீங்கள் கோடி பெருகுவீங்க. வேதம் சொல்கிறது, மத்தேயு 14ஆம் அதிகாரம் 18ஆம் வசனத்திலிருந்து பார்க்கிறோம். மத்தேயு 16:18. மேலும் நான் உனக்கு சொல்கிறேன், நீ பேதுருவாய் இருக்கிறாய், இந்த கல்லின் மேல் என் சபையை கட்டுவேன், பாதாளத்தின் வாசல்கள் அதை மேற்கொள்வதில்லை. பரலோகத்தின் திறவுகோள்களை நான் உனக்கு தருவேன். பூலோகத்திலே நீ கட்டுகிறது எதுவோ அது பரலோகத்திலும் கட்டப்பட்டிருக்கும், பூலோகத்திலே நீ கட்டவிழ்ப்பது எதுவோ அது பரலோகத்திலும் கட்டவிழ்க்கப்பட்டிருக்கும் என்றார். அப்போ சகல அதிகாரத்தையும் தாவீதுக்கு ஆண்டவர் ஆசீர்வாதத்தை எல்லாத்தையும் கொடுத்தாரு. அவர் சந்ததியில் இந்த பூமியில் வந்தார். இங்கே பேதுரு சொல்றாரு, பேதுரு இந்த கல்லின் மேல் நான் சபையை கட்டுவேன். அப்போ புறக்கணிக்கப்பட்ட கல், தள்ளப்பட்ட கல், மற்றவர்களால் விரும்பப்படாத கல், பாருங்க ஆண்டவர் எடுத்துக்கு ஆண்டவருடைய கரத்தில் அந்த கல் வந்த பிறகு அந்த கல்லுக்கு எவ்வளவு மேன்மை ஆண்டவர் கொடுக்கிறார் பாருங்க. ஒருவேளை நம்மெல்லாம் நானும் ஆண்டவரை ஏற்றுக்கொள்ளாமல் இருந்திருந்தால் உலகத்தில் எங்கேயோ போயிருப்பேன். நான் விளையாட்டு துறை அப்படி இப்படின்னு எப்படியோ போயிருப்பேன்.
ஆனால் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவனுடைய கரங்களிலே வரும்பொழுது அவர் இந்த கல்லாகிய எண்ணெய் பயன்படுத்த ஆரம்பித்தார். குடும்பத்தை ஆசீர்வதித்தார், சபையை கொடுத்தார். எனக்கு அன்பானவர்களே, நாங்கள் குடும்பமாக ஆண்டவருக்கு ஊழியம் செய்யும்படி கிருபை பாராட்டி இருக்கிறார். பேதுரு என்றால் கற்பாறை என்ற அர்த்தம். ஆகையால் தான் பேதுரு கர்த்தருக்காக வைராக்கியமுள்ள ஒரு மனுஷன். ஆகையால் பேதுரு சொல்ல, உன் மீது என் சபையை கட்டுவேனார். அப்போ ஆண்டவர் உங்களை கொண்டு சபையை கட்ட போறார், உங்களை கொண்டு பெரிய காரியங்களை செய்ய போறார். நீங்கள் ஆண்டவருக்காக வாழ போறீங்க. என்ன சொல்றார்? தாவீதுக்கு மாத்திரம் அந்த திறவுகோலை கொடுக்கல, பரலோகத்தினுடைய திறவுகோலை நான் உனக்கு தருவேன். அப்ப பேதுருக்கும் அந்த சொல் கொடுக்கிறார் பாருங்க. எனக்கு அன்பானவர்களே, ஆண்டவருக்காக உண்மையாக வாழ்ந்த ஒரு மனுஷன் பேதுரு. அந்த பேதுரு பிரசங்கிக்கும் பொழுது 3000 5000 என்று ரட்சிக்கப்பட்டார்கள். அந்த பேதுரு நடந்து போகும் பொழுது தன்னுடைய நிழல் பட்டு அநேக வியாதியஸ்தர்களும் சொஸ்தம் அடைந்தார்கள். ஆனால் அந்த பேதுரு ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை மறுதலித்தவர் தான். ஆனால் அந்த பேதுருவை ஆண்டவர் கைவிடவே இல்லை. பிரியமானவர்களே, மறுதலித்த பேதுருவையும் கர்த்தர் எடுத்து பிரயோஜனப்படுத்தினார். ஆண்டவர் மரித்தார் சிலுவையிலே. இவர் சொன்னார், என்னை இயேசுவை போல மரிக்க வேணாம், என்னை தலைகீழாக மரிக்க வேண்டும் என்று சொன்னார். அவ்வளவு ஒரு வைராக்கியம் உள்ள பேதுரு. அப்போ ஆண்டவருடைய கரங்களிலே வரும் பொழுது அவருடைய சித்தத்தின்படி ஒவ்வொருவரையும் பயன்படுத்த ஆரம்பிக்கிறார். அவருடைய விருப்பத்தின்படி இந்த உலகத்தில் எழும்பி பிரகாசி, உன் ஒளி வந்தது, கட்டுரை மகிமை உன்மேல் உதித்தது என்று வேதம் சொல்கிறது. நீங்கள் உலகத்துக்கு வெளிச்சமா இருக்கிறீங்க, உலகத்துக்கு உப்பா இருக்கிறீங்க. ஆண்டவராக இயேசு கிறிஸ்து உங்கள் மீது இருக்கிறார். இயேசு கிறிஸ்துவின் மீது கரத்தில் நீங்க இருக்கிறீங்க. அவர் உங்களை ரொம்ப அற்புதமாக நடத்துவார், அதிசயமாக நடத்துவார். இந்த உலகத்தில் எவனும் உங்க மேல கை போட முடியாது. காரணம், கர்த்தர் உங்க கூட இருக்கிறார். பெரிய காரியங்களை செய்வார். பெரிய காரியங்கள் உங்களுக்காக ஆண்டவர் வைத்திருக்கிறார். பிரியமானவர்களே, ஆகையால் சோர்ந்து போகாதிருங்கள், பயப்படாதிருங்கள். தேவன் உங்களுடைய வாழ்க்கையில நினைத்தது தடைபடாது என்பதை நான் அறிந்திருக்கிறேன். நான் விசுவாசிக்கிறவர் என்னார் என்று நான் அறிந்திருக்கிறேன். உங்களை கூடா கூடி பெருக பண்ணுவார், உங்களை ஆசீர்வதிப்பார். அவரை நம்பி வந்த ஒவ்வொரு பிள்ளைகளையும் கர்த்தர் ஆசீர்வதித்திருக்கிறார். ஒரு பிள்ளையும் அவர் வெட்கப்படுத்தவே இல்லை. வரங்களையும் வல்லமைகளையும், ஏழ்மை, தரித்திரம், பாவம், அவர்களுக்கு என்னென்ன காரியங்களை ஆண்டவர் செய்திருக்கிறார். நாம் தேவனால் எல்லாம் கூடும். உண்மை நினைக்கும் போதெல்லாம் நெஞ்சம் மகிழுதையா, நன்றி பெருகுதையா. இயேசுவை நினைக்கும் பொழுதெல்லாம் எவ்வளோ சந்தோஷம், எவ்வளோ மகிழ்ச்சி. இந்த உலகத்தில் வருகிற எவ்வளோ எப்பேற்பட்ட பிரச்சனையாக இருந்தாலும் அதெல்லாம் மாறிப்போது இல்லையா? மாற்றுகிறவர் தேவனாக. அல்லேலூயா. உம்மை நினைக்கும் போதெல்லாம் நெஞ்சம் மகிழுதையா, நன்றி பெருகுதையா. உம்மை நினைக்கும் போதெல்லாம் நெஞ்சம் மகிழுதையா, நன்றி பெருகுதையா. தள்ளப்பட்ட கல்லால் எடுத்து நிறுத்தினீரே, தள்ளப்பட்ட கல்லால் எடுத்து நிறுத்தினீரே. உண்மை உள்ளவன் என்று கருதி ஊழியம் தந்தீரையா, உண்மை உள்ளவன் என்று கருதி ஊழியம் தந்தீரையா. நன்றி நன்றி ராஜா, நன்றி இயேசு ராஜா, உமக்கு நன்றி நன்றி ராஜா, நன்றி இயேசு ராஜா. உம்மை நினைக்கும் போதெல்லாம் நெஞ்சம் மகிழுதையா, நன்றி பெருகுதையா.
பாலை நீளத்தில் கிடந்தே தேடி கண்டுபிடித்தீர். பாலை நீளத்தில் கிடந்தே தேடி கண்டுபிடித்தீர். கண்ணின் மணி போல காத்து வந்தீர். கழுகு போல் சுமக்கின்றீர். கண்ணின் மணி போல காத்து வந்தீர். கழுகு போல் சுமக்கின்றீர். நன்றி நன்றி ராஜா, நன்றி இயேசு ராஜா, உமக்கு நன்றி நன்றி ராஜா, நன்றி இயேசு ராஜா. உம்மை நினைக்கும் போதெல்லாம் நெஞ்சம் மகிழுதையா, நன்றி பெருகுதையா. இரவும் பகலும் கூட இருந்து நடத்துகின்றீர். இரவும் பகலும் கூட இருந்து நடத்துகின்றீர். கலங்கும் நேரமெல்லாம் கரம் நீட்டி கண்ணீர் துடைக்கின்றீர். கலங்கும் நேரமெல்லாம் கரம் நீட்டி என் கண்ணீர் துடைக்கின்றீர். நன்றி நன்றி ராஜா, நன்றி இயேசு ராஜா. உம்மை நினைக்கும் போதெல்லாம் நெஞ்சம் மகிழுதையா, நன்றி பெருகுதையா. பேரன்பினாலே என்னை ஏற்றுக்கொண்டீர். பேரன்பினாலே என்னை ஏற்றுக்கொண்டீர். பிரிந்திடாமலே அணைத்துக் கொண்டீர். பிள்ளையாய் தெரிந்து கொண்டீர். பிரிந்திடாமலே அணைத்துக் கொண்டீர். பிள்ளையாய் தெரிந்து கொண்டீர். நன்றி நன்றி ராஜா, நன்றி இயேசு ராஜா, உமக்கு நன்றி நன்றி ராஜா, நன்றி இயேசு ராஜா. உம்மை நினைக்கும் போதெல்லாம் நெஞ்சம் மகிழுதையா, நன்றி பெருகுதையா. ஜெபிப்போம். கர்த்தாதி கர்த்தரும் ராஜாதி ராஜாவுமாகிய ஆண்டவரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்து மூலம் ஜெபம் கேளும் அன்பின் பரலோக பிதாவே, கர்த்தாவே, இவ்வளவு நேரம் உடைய வார்த்தை ஆண்டவரே கொடுத்தமைக்காக நன்றி செலுத்துகிறேன். தள்ளப்பட்ட கல்லாக இருந்த எங்களை எல்லாம் நீர் எடுத்து ஆண்டவரே விளையேற பெற்ற கல்லாக நீர் மாற்றி இருக்கிறீங்களப்பா. கர்த்தாவே, உமக்கு கோடா கொடி ஸ்தோத்திரம். உடைய வார்த்தையை கேட்டுக்கொண்டிருந்த என் அன்பான சகோதர சகோதரிகளையும் தாய் தகப்பன்மார்களையும் பிள்ளைகளையும் விசுவாச குடும்பங்களையும் உம்முடைய கரங்களிலே ஒப்புக் கொடுக்கிறேன் ஐயா. ஆண்டவரே, உம்முடைய பிள்ளைகளை ஆசீர்வதிக்கும்படியாக வானத்தையும் பூமியும் உடையராகி உன்னதமான கர்த்தர் சியோனிலிருந்து உம்முடைய பிள்ளைகளை ஆசீர்வதிக்கும்படியாக ஜெபிக்கிறேன். பிரியமானவனே, பிரியமானவளே, உன் ஆத்மா வாழ்கிறது போல நீ எல்லாவற்றிலும் வாழ்ந்து சுகமாக இருக்க வேண்டுகிறேன் என்று சொன்னீங்களப்பா. சுகபலம் தாருங்க, ஆரோக்கியம் தாருங்க. பொருளாதாரத்தில் ஆவிக்குரிய காரியத்தில் ஆண்டவரே ஒரு பெருக்கத்தை இயேசுவின் நாமத்தினாலே கட்டளையிடும்படியாக ஜெபிக்கிறேன். ஒவ்வொருவரையும் தனித்தனியாக பேர் பேராக ஒப்புக்கொடுங்க. உம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்துங்க. எல்லா துதியும் கனமும் மகிமையும் ஒருவருக்கே செலுத்துகிறேன். ஆண்டவர் மீட்பரும் இரட்சகருமாகிய இயேசுவின் மூலம் ஜெபம் கேளும் அன்பின் பரலோக பிதாவே, ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமை பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே, ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபை, பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியுடைய அன்னிய ஐக்கியம் வழிநடத்தலும் பாதுகாப்பும் பராமரிப்பும் நம்மோடு சகல பரிசுத்தவான்களோடும் ஆண்டோடைய வருகை மட்டும் இருப்பதாக, ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. காட் பிளஸ் யூ. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக.